வணக்கம். இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டுக்கு செகண்ட் ஃப்ளோர் மெட்டீரியல் லோடிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு G+2 ப்ராஜெக்ட்டு, 4 BHK ப்ராஜெக்ட்டு. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு ப்ளஸ் வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர், நைட் நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு இன்டோர் பார்க் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம இப்போ இங்கே லோட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபீட்டுக்கு மேலே வந்து இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம லோட் பண்ணுறோம். 25 ஃபீட்டுக்கு மேலே லோட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தால் செங்கல் கீழே விழுகுது நம்ம ஸ்லாப் மேலே. இவ்வளோ ஹைட்லேருந்து தூக்கி நம்ம போட்டால் கூட நம்ம செங்கல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செங்கல் கூட உடஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு நம்ம செங்கல் வந்து குவாலிட்டியாக இருக்கும். நம்ம குவாலிட்டி டெஸ்ட்லாம் பண்ணி தான் செங்கலை வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கே வந்து அப்ரூவ் பண்ணுறோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செங்கலோட வேஸ்டேஜ், மெட்டீரியலோட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டர் எக்ஸ்டெண்ட் கம்மியாகும். நம்ம ட்ரெடிஷ்னல் லிஃப்ட்டை யூஸ் பண்ணி இப்போ இந்த மெட்டீரியலை வந்து நம்ம லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது ஒரு 2 days ப்ராசஸ் ஆகும். அந்த 2 days ப்ராசஸ் வந்து இப்போ நம்ம ஒரு ½ டேயில் முடிச்சிடுறோம். லேபர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை கம்மி, நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வேலையாயிரும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கோம். ரூஃப் பீமு, ஹேங்கிங் பீமு எல்லாமே பக்காவாக போட்டங்காட்டி ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து தேவையான மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா ½ டேயில் வந்து நம்ம லோட் பண்ணி செங்கல், ஜல்லி, எம்சாண்டு எல்லாத்தையும் நம்ம லோட் பண்ணி நம்ம ப்ராஜெக்டை வந்து ரெசீவ் பண்ணுறதுக்கு இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டைம் கன்சியூமிங் ப்ராசஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம ஆளுகளுக்கும் வந்து வேலை வந்து பெருசாக லோடிங் வேலை இல்லாத மாதிரி பார்த்துக்குறோம். தேங்க்யூ.